ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி ஆத்மார்த்தமாக இருக்கிற அந்த ஃபீல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்ம வந்து இப்போலாம் வந்து லைக் ஒரு கப்புள்ஸாக இருந்தாலோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கூட we are not celebrating the moment or we are not celebrating people's presence or அவங்க பண்ணுற குட்டி குட்டி விஷயத்தை ரசிக்கிறது அது எல்லாமே மறந்துடுறோம். பட் ஆனால் லைக் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதோ இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை அந்த ஒன் பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வந்துட்டு இன்னொரு பர்சன் கிட்ட சொல்லும்போதோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ரசித்து ரசித்து பார்க்குறது, அவங்கள நோட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். லைக் இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம் இல்லை ஒரு பிளேஸில் இருக்கோம்னா அவங்க அந்த இடத்துக்கு என்ட்ரானாலே அந்த அவுரா அண்ட் அந்த வைப் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். லைக் நம்ம ஒரு பர்சன் மேலே வந்து லவ்வோ இல்லை க்ரஷோ இல்லை அந்த ஃபீலிங் இருக்கும்போது. பட் ஒன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லை ஒரு கப்புளாக ஆனதுக்கப்புறம் லவ்வர்ஸாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதையோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதையோ இல்லை என்ஜாய் பண்ணுறதையோ இல்லை ரசிக்கிறதையோ நம்ம மறந்துடுறோம். அதனால தான் வந்து சில பேருக்கு வந்து என்னடா இது லவ் எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எதையாவது நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணவோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணவோ மறந்துருக்கிறீங்களா அப்படின்னு. அப்படி மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் இட். லைக் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க மேலே எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி. புரியுதா?